ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ தீயா போயிட்டு இருந்த நிலையில தாவேகா தலைவரான தளபதி விஜய் அவருடைய பனையூர் வீட்டுல இருந்து வெளியே வந்து மக்களை சந்திச்சிருக்காரு. விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அரசியல் ரீதியாகவும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட படங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் கேம்பெயின்காக மக்களை சந்திக்க வரும்போது அவர் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தாரு. இதை தொடர்ந்து அவருக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் மக்கள் அவருக்காக ஸ்ட்ராங்கா நின்றாங்க. என்னதான் மக்களோட சப்போர்ட்ஸ் இவருக்கு இருந்தாலுமே நிறைய கிரிட்டிக்ஸ் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வர கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, விஜய்க்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, விஜய் மேல மக்களுக்கு இருக்கிறது வெறும் சினிமா மோகம் மட்டும்தான், அவர் ஒரு எல்லாம் சினிமா ஸ்டாரா தான் பார்க்க போறாங்க, அவரை மக்களுக்கான தலைவரா யாரும் பார்க்க போல, மக்களும் ஏத்துக்கல அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில பேரும் சில கட்சிகளும் ஒரு படி மேல போய் அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை விட என்னன்னா, அவர் கூட இருக்க சினிமா செலிபிரிட்டிஸுமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க, அவர் அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் என்னதான் இவங்க எல்லாம் இதெல்லாம் பேசியிருந்தாலுமே மக்கள் விஜய்க்காக நின்னாங்க. அண்ட் இப்போ எலெக்ஷன்லயுமே விஜய் தான் லீடிங்ல இருக்காரு. ஸோ என்னதான் நிறைய பேர் அவருக்கு ஆப்போசிட்டா நின்றுந்தாலுமே மக்கள் அவருக்காக நின்னதுக்காக தளபதி விஜய் அவரோட வீட்டுல இருந்து வெளியே வந்து மக்களை சந்திச்சிருக்காரு. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.